மூணாவது நாளாக இந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணுறேன். பாலா வீடியோலாம் ப்ரொஃபஷனலாக இல்லை பாலா, அதனால தான் எங்களுக்கெல்லாம் லைக் போடக்கூட தோண மாட்டேங்குது பாலா. ஏன் இப்படி பப்ளிசிட்டிக்காக இப்படிலாம் வீடியோ போடுற நீ? இன்னும் க்ரியேட்டிவாக வேறு ஏதாச்சும் போடலாமே. கடைசியில் மூஞ்ச காட்டி வியூஸ் வரான்னு தெரிஞ்சு பாப்பாவோட முகத்தை காட்டி காட்டி வியூஸ் அவங்க பார்க்குறேன். அதானே சுத்தமாக தெரிஞ்சிருச்சு. ஏய் டே 22 ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க டே 22 இதையே தமிழ்ல வச்சிடலாம்ல? எஸ், நீங்கள் இப்போ கேட்ட அத்தனையுமே எனக்கு வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். அஃப்கோர்ஸ் ஏங்க இப்போ ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் காதலிக்காக ஒரு காதல் கவிதை எழுதுறீங்க. இப்போ அந்த காதல் கவிதையை படிச்சுட்டு உங்கள் காதலி நல்லா இருக்கணும்னு சொல்லணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை கேவலமாக இருக்குன்னு சொல்லணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை அந்த கவிதையை கண்டுக்காமல் போயிடணும்னு ஆசைப்படுவீங்களா? அட்லீஸ்ட் முதல் தான் எல்லோரும் ஆசைப்படுவோம், பரவாயில்லப்பா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான், இன்றைக்கி நல்லா தூங்குவேன், செம்மையாக ஜாலியாக இருப்பேன். ரெண்டாவது அட்லீஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல, ஓகே சும்மா பரவாயில்ல, மேபி அவங்களுக்கு பிடிக்காம அவங்க ஃப்ளேவரில் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதையாச்சும் சொன்னாலே அப்படின்னு இருக்கலாம். பட் மூணாவது சத்தியமாக யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க தானே, கரெக்டு தானே? அப்புறம் எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு அதை எழுதணும், எதுக்கு அதை கொண்டு போய் கொடுக்கணும்? இவ்வளோதான் லைஃப். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றதை தடுக்கவே முடியாது. ஆனால் அதில் ஒரு குட் திங் என்னென்னா, அட்லீஸ்ட் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காகவாச்சும் அவங்க பார்க்குறாங்கல்ல. ஆக்சுவலாக இது இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம கேப்ஷனை பார்த்துட்டு அவங்களா ஒரு முடிவு எடுத்துகிட்டு, ஏய் இவன் வியூஸுக்கு வேண்டாம் அப்படி கேப்ஷன் வச்சுருக்கான், லைக்ஸுக்காக தான் அப்படி கேப்ஷன் வச்சுருக்கான், இப்படி பண்ணாதான் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம்னு கேப்ஷன் வச்சுருக்கான், டெம்ப்ளேட் அப்படி தான் வச்சுருக்கான், தமிழில் அப்படி தான் வச்சுருக்கான். ஆக்சுவலி அப்படி பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி பேசுகிறவங்கள்ட்ட நம்ம போயிட்டு இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதற்கப்புறம் நீ பாதிக்கப்பட போகிறது என்னவோ நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க, இல்லை நம்ம சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஸோ இனிமேல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவனோட மெயின் தாட்டை நம்ம இவ்வளோ கேவலமாக பேசியும் அவன் ரிப்ளை பண்ணுறான்னா அப்போ அவன் ட்ரிகர் ஆகிறான். ஸோ ட்ரிகர் ஆகிறவனை நம்ம இன்னும் ட்ரிகர் ஆகுவோன்னா விடுவாங்க தவிர்த்து. சரிங்க நண்பா, நீங்கள் சொன்னது புரிகிறது, இனிமேல் நான் நெகட்டிவ் கமெண்ட்களை தவிர்க்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எஸ், ரீசெண்டாக கூட 2 போஸ்ட் போட்டிருப்பேன். டே சொட்டை அப்படின்னு ஒருத்தர் போட்டிருப்பாரு, பட் நான் அவர்கிட்ட தெளிவாக ரிப்ளை பண்ணியிருப்பேன், சாரி ப்ரோ இது பலுக்கை. அஃப்கோர்ஸ் உண்மையாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் தலைவரே என்னதான் ஸ்க்ரீன் முன்னாடி பிக் கெஸ்ட் வந்தாலும் நான் என்ன சொல்லிட்டேன்ல, நான் புதுசாக சொல்லுவோமா என்ன சொல்லலாம்? எஸ் இல்லை புதுசாக சொல்ல, தலைவரே இருக்கட்டும். ஆமாம், நான் சொன்னாலும் தெரியும், ஸோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் லைஃபு. நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான ஆடியன்ஸ் அதை ரசிக்கிறாங்க, கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். ஸோ ப்ரொஃபஷனலாக இல்லை அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா, நம்ம ஒரு பெரிய ஜிம்மில் இந்த வீடியோ எடுத்து போடலை, அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிறேன். நாம் ஒரு பெரிய ஜிம் ட்ரெயினர் கூட இந்த வீடியோ எடுத்து போடல, அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிறேன். நாம் ஒரு ஜிம் ஷூட்டோ ஜிம் எக்யூப்மெண்ட்டோ வச்சு வீடியோ போடலை, அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிறேன். பட் அப்படிலாம் பண்ணால் தான் ப்ரொஃபஷ்னல் மோடா அப்படின்னா கிடையவே கிடையாது. முதல்ல இங்கே யூடியூப்பை பொறுத்தவரை ப்ரொஃபஷ்னல் மோட் அப்படின்ற ஒன்றே கிடையாது. அவங்களோட ஃபினான்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது
இப்போ இந்த வீடியோ போடுறோம், இந்த வீடியோ வந்து 1,00,000 வியூருக்கு போகுதுப்பா அப்படின்னா அந்த 1,00,000 வியூஸ்க்கு ஒரு காசு தருவோம் கரெக்டாக. அந்த காசு ரெகுலராக வருது அப்படின்னா தான் சில பேர் பண்ண முடியும். உண்மையிலே பணக்காரங்க இருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், கோல்ட் ஸ்பூன், சில்வர் ஸ்பூன் கூட தேராதோ, கோல்ட் ஸ்பூன் இல்லை டைமண்ட் ஸ்பூன், அவங்க பண்ணலாம். அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்குது, அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல நான் முன்னாடி சொன்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸை பண்ணுறவங்க கூட போய் ஆகா சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது. ஸோ அவங்களோட மைண்டில் வர்றது என்னென்னா, அவங்களோட கார் பங்களா ஓகே, இந்த பையன் வெல் செட்டில்டாக இருந்தாலும் வீடியோ நல்லா பண்ணுறான். ஏன்னா கண்டென்ட் அப்படின்றது இங்கே ரெண்டாவதாக பார்க்கப்படுறவங்க தான் இந்த நெகட்டிவ் பீப்புள். பட் கண்டென்ட்டாக முதல்ல பார்க்குற பீப்புள் தான் நான் ஆசைப்பட்றேன். இந்த 4059 61 ஆயிடுச்சு நீ காலில். ஸோ எனக்கு அவங்க போதும். நேற்று கிட்டத்தட்ட 28 ஒரு 26 எடுத்தேன் நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக முதுகு வலி, காலில் எந்திக்க முடியல. பட் ஆனால் விடக்கூடாது இல்லையா? ஸோ அதான் உங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஹவு டு ஹேண்டில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் பார்த்துட்டு நீங்கள் எதுனா பேச உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இன்னொரு சொல்கிறேன். சைக்கோ படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. கிட்டத்தட்ட சைக்கோ படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் வேறுபட்ட குணங்களில் ராட்சசனில் சொல்லியிருப்பாங்க, சைக்கோவில் சொல்லியிருப்பாங்க, இன்னும் சில படங்களில் சொல்லியிருப்பாங்க. அது மெயின் கான்செப்ட் ஒன்று தான். சைக்கோக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரிகர் ஆகணும். அவங்க மெயின் இன்டென்ஷன் வந்து அதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி தப்பாக பேசினா நீங்கள் ட்ரிகர் ஆகி கோவப்படுவீங்க அப்படின்னா அவங்க அதை தான் பண்ணுவாங்க. அது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அந்த படத்தில் அவன் அவ்வளோ பெரிய கத்தியது கழுத்தை வெட்ட போவான். அவள் ரொம்ப கூலாக அமைதியாக கத்தவே மாட்டான். இவன் கேட்பான், ஏன் உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு. அப்போ சொல்லுவான், நீ இப்போ என்னை கொன்று என்னை உயிரோட விட்ட அப்படின்னா இன்னையிலேருந்து 7 நாளில் அவன் உன்னை வந்து கொன்றுவான் அப்படின்னு. ஸோ அங்கே அந்த சைக்கோவோட சமநிலை ட்ரிகர் ஆயிரும். இவ்வளோதான் மேட்ரு. இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறோம் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னா அவங்க அப்போ தான் அப்படி பேசுவாங்க. சூப்பர் ப்ரோ, நல்ல கமெண்ட், அருமையான கமெண்ட். இந்த போடா சொட்டன்னு சொன்னப்போ சாரி ப்ரோ, இது வழுக்க. ஏன்னா நமக்கு தெரியும்ல, ஐயோ என்னை உருவ கேள்வி பண்ணிட்டாங்க. ஏன் சப்போஸ் ஒரு 15 வருஷம் முன்னாடி ஃபீல் பண்ணிங்கன்னா முடி கொட்டுது சொட்டன்னு சொன்னப்போலாம். இப்போ யோசிக்கிறேன், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா என்னதான் மோட்டிவேஷனலாக பேசினாலுமே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எல்லாருமே அவமானப்பட்டு தான் அதை கற்றுட்ருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் சொன்னது மூலமாக ஒரு சின்ன பையன் வந்து பார்த்துட்டு ப்ரோ நீ சொன்னது கரெக்டு அப்படின்னு சொன்னான்னா அது வந்து 100ல் ஒருத்தன் தான் இருப்பான், 100ல் ஒரு பொண்ணு தான் இருக்கும். ஆனால் அவங்களுமே அந்த ஏஜை கடக்கும்போது அந்த அவமானப்படும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு கோவம் வரும், ட்ரிகர் ஆவாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ நம்ம பேசின ஞாபகத்துக்கு வந்தாலும் அந்த உள் மனசுக்குள்ள கோவப்படுற அப்படின்னு தான் சொல்லுவோம். எஸ், ஆனால் கோவப்பட்டு அதன் மூலமாக வர்ற விளைவுகளை அவங்க ஃபேஸ் பண்ணக்கவும் தெரியும். ஓகே அதான் ஆல்ரெடி அங்கே ஒருத்தர் சொன்னார், நம்ம கேட்கல, கரெக்டு, அதுதான் கரெக்டு அப்படின்னு சொன்னோம். அதுதான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுற சைக்கோக்களோட சமநிலையே. ஸோ அந்த சமநிலையை உடைக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பாட்டு உங்கள் ரூட்டில் போய்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், வாட் யூ விஷ் ஃபார், அமேசானில் இருக்குது. நான் அந்த படம் பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன், அவ்வளோ கேடுகட்ட படம். ஆனால் அதை போய் உட்காந்து பார்த்தேன் அப்படின்ற காரணம், நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டே இருப்பீங்க. நான் ஒரு 30 நிமிஷம் பார்த்தேன், நாடா டீ குடிக்கிறானுங்க, மார்க்கெட்டுக்கு போகிறானுங்க, தூங்கிட்டேன். பட்டு சரி ஓகே என்ன சொல்கிறானுங்க பார்ப்போமேன்னு பார்த்தேன். யாரோ ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தாங்க, அது மறந்துடுச்சு. கண்டு முன்னாடி திடீர்னு அமேசான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்விஸ்ட்டு அடம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஏன்டா பார்த்தேன்ருச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி. டு பி ஃப்ரேங்க்,
தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் அவன் எடுத்த ஃப்ளேவரை தமிழ் டப்பிங்கில் கொடுத்தான் பாருங்க. மேக்கிங் க்ரியேட்டிவிட்டின்னு வாங்கல. எஸ், அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி படம் கூட கேவலமாக தான் இருக்கும். பட் நம்ம ஒரு கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு அப்படின்ற பட்சத்தில் இதையும் பலவீனமானவர்கள் அந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அடிச்சு சொல்லுவேன். குழந்தைகள் பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் யாருமே பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அது ஏன் தமிழ் டப்பிங்கில் வந்துச்சு அப்படின்னா அந்த மேக்கிங், அந்த க்ரியேட்டிவிட்டி இப்படியும் படம் எடுத்துருக்கானுங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ தயவு செஞ்சு அந்த படத்தை பார்த்துறாங்க. அப்படி மீறி பார்க்குறீங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. ஏன்னா அமேசான் ப்ரைம்லேயே இருக்கும்போது நான் என்ன பெரிய ஆளா, நான் சொல்லி கேட்க போறீங்களா? எஸ், 50 மேலே எடுத்துகிட்டே நினைக்கிறேன். புல்லப்ஸ்க்கு போகலாம். இன்றைக்கி லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. என்ஜாய். நானும் 3வது நாளாக இந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணுறேன். பட் வீடியோ வைரல் ஆகிற மாதிரிலாம் தெரிலங்க. பட் இருந்தாலும் நம்பிக்கை விடக்கூடாது இல்லையா? உங்களை தான் நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே முதுகு வலி இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுட்டு பண்ணும்போது நல்லாவே இருந்துச்சுங்க. 34 சம்மரில் இன்னொரு செட்டு போகலாமா? நாளைக்கு எந்திக்கிற கஷ்டமாக இருக்குமே. பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம். 2வது செட்டு. உண்மையிலே 2வது செட்டு பண்ணும்போது உடம்பு கொஞ்சம் நல்லாவே ஃபிட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. 23 34 ஒரு 23 பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம். ஸோ டே 22 டைகர் கா ஹுக்கும்.